ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு, எந்த லெவல்ஸுக்கு கீழே செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டியினுடைய 1 hour சார்ட். இது லாஸ்ட்டு 1 வீக்காகவே நம்மளுடைய பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேரோ ரேஞ்சாக பார்த்திங்க அப் சைடில் தான் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1500 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்கில் அப் சைடில் வந்துருக்கு. அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹை பார்த்திங்க அப்படின்னா 48,640 இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணி நியூ லைஃப் டைம் ஹை பார்த்தோம் அப்படின்னா 48,961 வரைக்கும் மேலே வந்திருக்கு. இது நியூ லைஃப் டைம் ஹை. இது இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ப்ளஸ் 200 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. 48,811 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை பார்த்தோம் அப்படின்னா 48,961 வரைக்கும் ஹை போயிட்டு லோ எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா 48,586 லோ வந்திருக்கு. இது இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ப்ளஸ் ஒரு 148 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. 48,730 ஒரு 110 பாயிண்ட் 148 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. இது இன்றைய மார்க்கெட்டினுடைய சிச்சுவேஷன் தான். இப்போ நாளைக்கு இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது 48,400 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 48,250 ஒரு சப்போர்ட்டு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த லெவல்ஸ் 48,840 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது 49,000 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். 49,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் ஒரு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நேரோ ரேஞ்சாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் சைடில் தான் இருக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கீழே வர மாதிரி டவுன் சைடு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தாலும் திரும்ப வந்தால் கூட இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த லெவல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக அப் சைடு போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது, ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் திரும்ப மேலே போனால் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறக்கூடியது சான்சஸ் இருக்கும். அதனால் இந்த 48 இந்த மாதிரி 48,000 4800 இந்த ரேஞ்சில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. திரும்ப நம்மளுடைய பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,700 கீழே க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக வீக்காக சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸை வரைக்கும் நம்ம பை அண்ட் டிப்பில் தான் திரும்ப மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸு தான். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.